இன்று ஆகஸ்ட் மாதம் 1 2024 ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் துறைமுகங்களில் மேற்பார்வையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் வேலைநிறுத்த வாக்கெடுப்பை நடத்த திட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ரகசியமான முறையில் கனியவள மணலை அகழ சென்றவர்களை மக்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். அரச சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை உள்ளிட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கேரள வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 270 தாண்டியுள்ளது. இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் தலைவர் அயோதுல்லா அலி காமனி உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தகவல். வணக்கம். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கடற்கரையில் உள்ள 2 கலங்கரை விளக்கங்களில் பணியாளர்களை நிறுத்துவது கடினமான முடிவு என்று கெனடிய காவல்படை கூறியுள்ளது. மேற்கு கடற்கரை பாதையின் வன்குவர் தீவு கடற்கரையில் அமைந்துள்ள கர்மனா பகுதி மற்றும் பச்சோனா பாயிண்ட் ஆகிய நிலையங்களில் வழி செலுத்துதலுக்கான உதவிகள் தொடர்ந்து செயல்படும் எனவும் திணைக்களம் கூறுகிறது. ஒரு புவி தொழில்நுட்ப விசாரணை மற்றும் ஆபத்து மதிப்பீடு 2 நிலையங்களிலும் பல கட்டிடங்களுக்கு அடியில் உள்ள நிலம் கடலோர காவல்படையின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக நிலையானதாக இல்லை என்றும் சில வசதிகள் இனி பயன்படுத்த பாதுகாப்பானதாக இல்லை என்றும் திணைக்களம் கூறுகிறது. தளங்களை நிலைநிறுத்துவதற்கான சாத்தியமான செலவுகள் அல்லது கட்டிடங்களை பாதுகாப்பான நிலத்துக்கு நகர்த்துவது உள்ளிட்ட நீண்ட கால சாத்தியக்கூறுகளை மத்திய அரசு கவனித்து வருவதாக அது கூறியுள்ளது. சூரிய சக்தி மற்றும் தானியங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருபுறமும் கடலோர காவல்படை தொடர்ந்து உதவிகளை இயக்கும் என்றும் திணைக்களம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் துறைமுகங்களில் மேற்பார்வையாளர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்கம் வேலைநிறுத்த வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டுள்ளது. தன்னியமாக்கல் பிரச்சனைகளை பற்றி முதலாளி ஒருவர் நேரடியாக பேச மறுக்கப்பட்டதால் CIRB முடிவை எதிர்த்து தொழில்துறை அளவிலான வேலைநிறுத்த வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பிராங்க் மொரினா அறிக்கை கூறியுள்ளது. DP World கனடாவுடன் தன்னியமாக்கல் பற்றி பலமுறை பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்ததாகவும் ஆனால் நிறுவனம் மறுத்து அதற்கு பதிலாக அரசு தலையீட்டை அதன் சார்பாக நம்புவதாகவும் சர்வதேச லங்ஷோர் மற்றும் வேர்ஹவுஸ் தொழிற்சங்கம் மற்றும் உள்ளூர் ஒன்றியத்துக்கான தலைவர்கள் கூறியுள்ளனர். விலங்குகளை கொடுமைப்படுத்தியதாக ஒன்டாரியோவை சேர்ந்த நபர் ஒருவர் மீது விலங்குகள் கொடுமை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த வாரம் கிழக்கு நியூஃபவுண்ட்லாண்டில் உள்ள ஒரு வீட்டில் 19 இறந்த நாய்களை காவல்துறை கண்டுபிடித்ததை அடுத்து ஒன்டாரியோவை சேர்ந்த 52 வயது நபர் ஒருவர் மீது விலங்குகள் கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செயின்ட் ஜோன்ஸுக்கு மேற்கே 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நியூ ஹார்பர் NLல் உள்ள குடியிருப்பின் பின்புறத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக திங்கட்கிழமை தங்களுக்கு அழைப்பு வந்ததாக RCMP கூறியுள்ளது. அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்தபோது நாய்க்குட்டிகள் உட்பட 19 இறந்த நாய்கள் மற்றும் சிகிச்சை தேவைப்படும் 2 நாய்கள் SPCAக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதிகாரிகள் அந்த நபரை கைது செய்து விலங்குகளை கொடுமைப்படுத்துதல் மற்றும் துப்பாக்கியை கவனக்குறைவாக பயன்படுத்தியதாக 19 குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். அந்த நபர் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் நீதிமன்றில் சமூகம் அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கனேடிய புள்ளி விவர திணைக்களம் மே மாதத்திற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான விவரங்களை வெளியிட உள்ளது. மே மாதத்தில் பொருளாதாரம் 0.1% வளர்ச்சி அடைந்ததென கடந்த மாதத்தில் அது வெளியிட்ட பூர்வாங்க கணிப்பீடு தெரிவித்தது. 2ஆம் காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச கணிப்பீடு ஒன்றையும் புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிடும். அல்பர்டாவின் ஜாஸ்பர் தேசிய பூங்காவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய காட்டுத்தீ தற்போதும் கட்டுப்படுத்த முடியாத வகையில் எரிவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு படையினர் தரையில் இருந்தும் உலங்கு வானூர்திகளில் இருந்தும் தீயை அணைக்க முற்பட்டுள்ளதாகவும் நீரை வீசும் விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அல்பர்டா மாகாண பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பூங்காவில் இருந்து வெளியேறுமாறு அங்கு தங்கியிருந்தோருக்கு உத்தரவிடப்பட்ட போது மக்கள் கைவிட்டு வெளியேறிய பொருட்களை மீட்பதற்கு மக்களை அனுமதிப்பது குறித்த திட்டம் ஒன்றை 1 அல்லது 2 நாட்களில் தயாரிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ரகசியமான முறையில் கனியவள மணலை அகழ சென்றவர்களை மக்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கும் கனியவள மணலை அகழ்வதற்காக முன்னாயத்த கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் ஜூலை 31ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து ரகசியமான முறையில் முல்லைத்தீவு அளம்பில்
கடற்கரையில் இருந்து தீர்த்தக்கரை வரை ஆய்வு பணியினை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கணிக மணல் திணைக்களத்தினருடன் இணைந்து சில திணைக்களங்கள் குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ள இருந்ததாகவும் கூறப்படுகிறது. துரை ராசா, ரவிகரன் உள்ளிட்ட மக்களின் எதிர்ப்பு காரணமாக ஆய்வு பணி கைவிடப்பட்டு அவ்விடத்தில் இருந்து கணிக மணல் திணைக்களத்தினர் சென்றுள்ளனர். அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தமை உள்ளிட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நியமனம் வழங்குதல், இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்குதல் ஆகியன இதற்குள் அடங்குவதாக ஆணைக்குழுவின் முறைப்பாடு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் சட்டத்தை மீறியமை உள்ளிட்ட 125க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தல் காலப்பகுதியில் இதுவரை கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை அரச சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியவை தொடர்பிலேயே கிடைக்கப்பட்டுள்ளதாக பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. நெல்லியடி துன்னாலை பகுதியில் 9 வயது சிறுமியை கடத்தி சென்று துஷ்பிரயோகம் செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் ஜூலை 31ஆம் தேதி காவல்துறையால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நெல்லியடி துன்னாலை பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 9 வயது சிறுமி ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். அந்த பகுதியை சேர்ந்த 33 வயதுடைய திருமணமான நபர் ஒருவரை இவ்வாறு செயற்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் கொள்கை தொடர்பில் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவின் வெற்றியின் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அமல்படுத்தப்படும் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் எதிர்வரும் சில தினங்களில் அறிவிக்கப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலையினை குறைப்பதற்கான ஏதேனும் திட்டம் உள்ளதா என மக்கள் கோரியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அதற்கான முறையான திட்டம் உள்ளது. மக்களின் வாழ்க்கை சுமையினை குறைப்பதே தமது கட்சியினரின் நோக்கமாகும். எமது பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் அரசியல் ரீதியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன முயற்சிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதியுடனும் முன்னாள் ஜனாதிபதியுடனும் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ள தினேஷ் குணவர்தன தேர்தலில் ஜனாதிபதிக்கான பொது தளத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளையும் ஐக்கியப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டார் என விடைமறைந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் பொதுஜன பெரமுனவின் சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என பசில் ராஜபக்ஷ பிடிவாதமாக இருந்ததால் இந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். களுத்துறை பயாக்கலை பிரதேசத்தில் விசா இன்றி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த 6 சீன பிரஜைகளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 5 ஆண்களும் பெண் ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இல்லாத அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாய் அதிகரித்துள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் 7.1 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முதல் 6 மாத காலப்பகுதியில் நாட்டின் கையிருப்பு 5.7 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையில் அதிகரித்துள்ளது. அந்த காலப்பகுதியில் வெளிநாட்டு பண அனுப்பல் 3144 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இறக்குமதியாளர்களுக்கு சலுகை வழங்கி தேசிய உற்பத்தியாளருக்கு சுமையை ஏற்படுத்தும் நிலைமைகளை மாற்றவில்லை என்றால் ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்களுடன் புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறியுள்ளார். இன்று உள்நாட்டு உற்பத்தியாளர் மீது 18 விழுக்காடு வாட் வரியை விதித்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் மீதான வரியை நீக்கி ஒரு சிலரை பாதுகாக்க அரசாங்கம் நினைப்பது நியாயமற்ற ஒன்றாகும். நுகர்வோர் அதிகார சபை மக்களின் உரிமைகளை மீறியுள்ளது. இதற்காக லஞ்ச ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பென்னாகரம், கர்நாடக, கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1.75 லட்சம் கன அடியாக அதிகரித்துள்ளது. 1,40,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் மேலும் 35,000 கன அடி அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் சட்டவிரோதமாக நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையின் கடற்படையின் ரோந்து படகு மோதி ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு மூழ்கியதாக கூறப்படுகிறது. அதில் பயணித்த 4 மீனவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் ஏனைய 3 மீட்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கையான் விக்ரமசூரிய தெரிவித்தார். காணாமல் போயுள்ளோரை மீனவர்கள் மீட்பதற்கான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரள வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 270 தாண்டியுள்ளது. அதி கனமழையால் கேரள வயநாடு மாவட்டத்தின் முண்டக்கை, சூரல்மலை, ஆட்டமல்லா, நூல்புழா பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து 200க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 167 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 67 உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனோரமா செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி 270 பேர் உயிரிழந்து 200க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கேரள வயநாடு நிலச்சரிவு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மத்திய அரசுக்கும் கேரள அரசுக்கும் வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்ட போது பேரிடர் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்புகள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டன. இந்திய புவியியல் ஆய்வு மையம் முன்கூட்டியே நிலச்சரிவு குறித்து எச்சரிக்கை விடுக்கவில்லை. நிலச்சரிவு நிகழ்ந்த பின்னரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எனவும் இந்த நேரத்தில் மாற்றி மாற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் மத்திய மாநில அரசுகளின் மீட்பு பணிகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதிலும் கவனம் செலுத்துவதே அவசியமாகிறது. பேரிடர் முன்னெச்சரிக்கை அமைப்புகளில் குறைபாடு உள்ளதா என்பதை இதற்கு அடுத்த கட்டமாக அரசியலை புகுத்தாமல் விவாதிப்பதே வருங்காலங்களில் பேரிடர்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 2வது பெரிய IT நிறுவனமான இன்போசிஸ் 32,000 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புலனாய்வு விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. 2017 ஜூலையில் இருந்து 2022 மார்ச் மாதம் வரை அந்நிறுவனத்தின் வெளிநாட்டு கிளைகளில் இருந்து சேவைகளை இறக்குமதி செய்ததில் இந்த வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக GST புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்போசிஸ் நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில் அனைத்து GST நிலுவைத் தொகையையும் தனது நிறுவனம் செலுத்தியுள்ளது என்றும் இந்திய நிறுவனத்திற்கு வெளிநாட்டு கிளைகள் வழங்கும் சேவைகள் GST வரி விதிமுறைகளுக்குள் வருவதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக அறிக்கை வெளியான நிலையில் அந்நிறுவனத்தின் பங்குகள் இன்று 1 விழுக்காடு சரிவை சந்தித்துள்ளன. இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் தலைவர் அயதுல்லா அலி காமனி உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஈரான் அதிபர் மசூத் பெஜிகிஷியான் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார். இந்நிலையிலேயே ஈரான் தலைவர் அயதுல்லா அலி காமனி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தும்படி தனது படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. படுகொலையை தொடர்ந்து அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. குடிமக்கள் மீது தாக்குதல் நடக்காமல் தவிர்க்கும் வகையில் கவனம் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு தன்னுடைய கூட்டுப்படைகள் அமைந்த ஏமன், சிரியா மற்றும் ஈராக் நாடுகளுடன் இணைந்து தாக்குதல் புரிவது பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினால் போரை விரிவுபடுத்தும்படியும் அதற்கேற்ப தயாராகும்படியும் படைகளுக்கு காமனி உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கு விசாரணைக்கு எடுக்க உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. 3 பேர் விசாரணைக்கு முந்தைய ஒப்பந்தத்தில் நுழைந்துள்ளனர் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறுகிறது. காலித் ஷேக் முகமது,
வாலித் முகமது, சாரிக் முபாரக் கிங் அட்டாஷ் மற்றும் முஸ்தபா அஹ்மத் ஆதம் அலி ஹஸ்வாவி ஆகியோர் கியூபாவில் உள்ள அமெரிக்க கடற்படை தளமான குவாண்டானமோ விரிகுடாவில் பல ஆண்டுகளாக விசாரணைக்கு வராமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க், வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியாவில் கிட்டத்தட்ட 3000 பேர் அல்-கொய்தா தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். மரண தண்டனையை நீக்குவதற்கு ஈடாக குற்றப்பத்திரிகையில் பட்டியலிடப்பட்டுள்ள 2976 பேரை கொன்றது உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொள்ள இந்த 3 குற்றவாளிகளும் முன்வந்துள்ளதாக தலைமை வழக்கறிஞரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டது போன்ற குழப்பத்தை உருவாக்கி அரசாங்கத்தை கவிழ்க்க அராஜகவாதிகள் முயல்கின்றனர் என பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். பங்களாதேஷிற்கான இந்திய உயர் ஸ்தானிகர் பிரணாய் வர்மாவை நேற்று சந்தித்த போது ஹசீனா இதனை கூறியுள்ளார். கடந்த மாத ஆரம்பத்தில் இடஒதுக்கீட்டு கோரிக்கை முன்வைத்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதில் சுமார் 150 பேர் கொல்லப்பட்டனர். 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் குறித்த வன்முறைகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள ஷேக் ஹசீனா அதற்காக ஐக்கிய நாடுகள் உட்பட சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்பை கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா அதன் ஆக்கிரமிப்பு போர் ஆரம்பமாகிய பின்னர் நடத்திய மிக பெரும் வான் தாக்குதல்களில் ஒன்றை முறியடித்து விட்டதாக யுக்ரைன் அறிவித்தது. வெடிகுண்டு பொருத்திய ஈரானிய தயாரிப்பான 89 ட்ரோன்களையும் ஏவுகணை ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியதாக அது குறிப்பிட்டது. மேற்கு நாடுகள் வான்காப்பு பொறிமுறைகளை தமக்கு வழங்க வேண்டுவதை வேகப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் அல்ஜீராவின் 2 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஜீராவின் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அல் கவுலும் கேமரா ஊடகவியலாளர் ரமி அல் சைவும் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு காசாவின் சட்டி அகதி முகாம் பகுதியில் இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த காரின் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியின் வீட்டிற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என அல் ஜசீரா செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியின் உடலிற்கான பிரார்த்தனைகளுக்கு ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனி தலைமை தாங்குகிறார். ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலம் அசாடி சதுக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பின்னர் ஹமாஸ் தலைவரின் உடல் கட்டார் தலைநகர் டோக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி நிகழ்வுகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் TVIயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.